Exercise 7.8, question number 4. A garden is to be laid out in a rectangular area and protected by wire fence. What is the largest possible area of the fenced garden with 40 meters of wire? So, ஒரு garden ஒன்று அமைக்க போகிறோம். Rectangular area. Okay, so ஒரு garden. Say, this is a garden. இதுக்கு ஃபென்ஸ் அமைக்க போகிறோம், சுற்றி வேலி அமைக்க போகிறோம். அதுக்கு 40 meters ஆஃப் ஒயர் இருக்குது. ஓகே, ஸோ சே திஸ் இஸ் லென்த், இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிரெத் ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, 40 meters ஆஃப் ஒயரில் நம்ம ஃபென்ஸ் அமைக்க போகிறோம். அப்போது இது எக்ஸ்னா ஆப்போசிட் சைடும் என்னது எக்ஸ், இங்கேயும் என்ன ஒய். ஸோ இது ஃபுல்லாக 40 meters அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் விச் இஸ் 2x, ஒய் ப்ளஸ் ஒய் விச் இஸ் 2y. 2x plus 2y is equal to 40. Okay, 2x plus 2y which is equal to 40. இதை நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். That is x plus y which is equal to 20. Okay, so 2 காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணோம்னா we get x plus y is equal to 20. What is the largest possible area? எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 20 கிடைக்கும் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு 10 + 10 20 தான், 5 + 15 20 தான். பட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கார்டன் அமைக்க போகிறோம் இல்லையா, இது லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா, மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இங்கே ஏரியான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா, so what's the formula? Length into breadth, அதாவது x into y. ஏரியா மேக்ஸிமமாக இருக்கணும், நம்ம இதை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒய்க்கு பதில் இங்கே ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். y is equal to 20 minus x அப்படின்னு எழுதலாம். ஸோ ஹியர் யூ கேன் சப்ஸ்டியூட் y is equal to 20 minus x. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ a of xன்னு எழுதிக்கலாம், x into 20 minus x, that is a of x is equal to, so multiply பண்ணோம்னா we get 20x minus x square. critical number obtain பண்ணணும்னா இதை differentiate பண்ணணும். a dash of x, x differentiate பண்ணோம்னா 1, 20 ones are 20 minus x square differentiate பண்ணோம்னா 2x, so 2x, 20 minus 2x. critical number கிடைக்கணும்னா put a dash of x is equal to 0. That is 20 minus 2x is equal to 0. அதாவது 2x is equal to 20. So cancel பண்ணுங்க, 2 ones are 2 10s are. Therefore we have x is equal to 10, which is a critical number. Now we need second derivative. Already a dash of x obtain பண்ணிட்டோம், 20 minus 2x. இது differentiate பண்ணுங்க, 20 differentiate பண்ணோம்னா 0. x differentiate பண்ணா 1, minus 2 into 1 is minus 2. Therefore, we have a double dash of x is equal to minus 2. இங்கே xங்கிற வேரியபிள் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. பட் however, this is less than 0. ஸோ நம்ம obtain பண்ண critical number என்ன? 10. Okay. Therefore, a, அதாவது a attains, area attains maximum. less than 0 வந்திருக்கிறதுனால area attains maximum. ஸோ இங்கே நம்ம obtain பண்ண critical number என்ன? 10. when x is equal to 10. So உங்களை என்ன find out பண்ண சொல்லியிருக்காங்க? You are asked to find what is the largest possible area. So ஏரியாவுக்கு நம்ம x, y அப்படின்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். if x is 10, இங்கே xக்கு 10ன்னு போடுங்க, 20 minus 10 is 10. அப்போ y-உடைய வேல்யூ என்ன? 10 தான். ஸோ ஏரியா நம்ம ஆப்டைன் பண்ணுறதுனால இங்கே 10, இங்கேயும் 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10 10s are 100 meters square. Therefore, the largest possible area of the fenced garden is 100 meters square. So, அதை எழுதி நம்ம complete பண்ணிடலாம். When x is equal to, if x is equal to 10, so அங்கே x plus y is equal to 20 in first equationல வந்தது இல்லையா, அதில் y is equal to 20 minus x, அதாவது 10. அப்போ y உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 10ங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ எக்ஸு 10 meter, அதாவது லென்த்து 10 meter, பிரெத்தும் 10 meter. ஸோ அது பாருங்கள் ரெக்டாங்கிளே கிடையாது, இது ஸ்கொயர் ஆகிடுது. therefore ஏரியா இஸ் ஆல்ரெடி xyன்னு இருக்குது, which is 10 into 10, which is 100 meter square. Area is equal to 100 meter square. Therefore the largest area, the
largest area is 100 meter square. Okay, thank you children.